பாடி இங்கே இருந்தா காலையில ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்துருவாங்களே. ஃபேக்டரி திறந்தா தானே ஒர்க்கர்ஸ் வந்து பாக்குறதுக்கு. அதுக்கு தான் பாடியை கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சேன், அழுகி போகாம இருக்கும். அது சரி, மேயர் பணத்தை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? நாளைக்கு மேயர் மறுபடியும் செத்துட்டா இறுதி ஊர்வலத்துக்கு பாடி இருக்கணும்ல. மறுபடியும் சாகுறதா? என் மூளையே வேலை கிருபாக்கர். கவலைப்படாத, இன்னொரு மேயரை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மேயரா நடிப்பான். எவன் பண்ணுவான் இந்த மாதிரி வேலையெல்லாம்? பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். கரெக்ட், பைத்தியக்காரன் தான் பண்ணுவான். ஏதாவது லஞ்சம் கொடுக்குறேன், என்ன விட்டுருக்க, என்ன விட்டுருக்க. இது அநியாயம் டாக்டர், என்ன உதவி பண்ணுங்க. இந்த 2 பேரும் என்ன பிடிச்ச அமுக்குறானுங்க. டாக்டர் உதவி பண்ணுங்க. டாக்டர் வந்துட்டீங்களா? ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டெட். இதுக்கு போய் பயந்துட்டீங்க. Operation failure. Patient alive. என்னால முடியாதுங்க. நோ நோ, இன்னொருத்த மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன். நான் வேணா ரெக்கார்ட் டான்ஸ், பிரேக் டான்ஸ் எல்லாம் பண்றேன். இந்த மாதிரி நடிப்பு. ஓ, நான் கழுத்துல கை கொடுத்த தள்ளுற. இப்ப கூட மாட்டியா? 2 லட்சம். நீ வேஷம் போட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு தான். தேங்க்யூ. இந்த பணம் எல்லாம் எனக்கே வா. உனக்கு நடிச்ச அப்படின்னா இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணலாம். மேயராட்ட நீ எதுக்கு நடிக்கணும்னா, அவருக்கு விஷச்சரம் வந்து ட்ரீட்மெண்ட்காக சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. இது வெளியே தெரிஞ்சு அவர் பதவி போயிடும். அப்போசிஷன் ஆளு சீட்டு பிடிச்சிடுவான். அவன் நல்லவனும் இல்ல, லஞ்சாவதாரம் முழுங்கிடுவான். அவன் மேயர் ஆயிட்டா இங்க இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி செய்யறேன். நீ மேயரா நடிக்கிறத அவர் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் கூட சொல்லல. எதுக்குன்னா அவர் சம்சாரம் ஹார்ட் பேஷண்ட், பிள்ளைங்க சின்னவங்க. இத சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. நீதான் மேயராட்டம் கையெழுத்து கூட போடணும். அவர் கையெழுத்தை பார்த்து எப்படி போடணும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. நாங்க சொல்லாம எங்கேயும் எப்பவும் சைன் பண்ணக்கூடாது. அவர் பேசுனத கேசட்ல பார்த்தல, இப்ப அதை பார்க்காம அவராட்டம் நடிச்சு காட்டு. என்ன ஓகேவா? ஏன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இந்த வேஷம் எனக்கு வேணாம். வேற ஏதாவது பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு போயிடுறேன். என்ன விட்டுருங்க. விட்டுறேன். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அங்க ஒருத்தன் உன்னை தீர்த்து கட்ட தயாரா இருக்கான். நான் ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னா இந்த அழுது சீரியஸ் ஆயிட்டு சின்ன பையனாட்டம். உனக்கு என்ன வேணும் கிருபா? கிருபா சார், அக்டோபர் 29 வரைக்கும் மேயராட்டம் நடிக்கணும். அதுக்கப்புறம் நீ போயிடலாம். சரி, நீங்க கோபப்படாம கேப்பீங்கன்னா ஒரு விஷயம். என்ன? 29க்கு அப்புறம் மட்டும் என்ன விட்டுருவாங்களா? போலீஸ்லயும் மென்டல் ஆஸ்பத்திரிலயும் தேடுவாங்களே. சட்டத்தோட கண்ணுல நீ இறந்து போயிட்ட. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ரியலியா? எவனும் என்ன எதுவும் செய்ய முடியாதா? இத நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாது. ஏன்? அப்பவே ஓடி போயிருப்பேன்.
இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அம்பேல். டேய் சந்திரன், கதவை தர. ஓடி போறதுக்கு முயற்சி பண்ண, ஆஸ்பத்திரியில ஒருத்தனை மர்டர் பண்ணி ஓடி போயிட்டான்னு கேஸ் ரிவர்ஸ் பண்ணி உன்னை புடிச்சு கொடுத்துருவேன். உன் சாவும் வாழ்வும் ஏன் கையில இருக்கு. டேய் டேய் கதவை தர. டேய் கொன்னுடுவேன் உன்னை. எவன்டா என்ன கொல்ல போறவன்? வீணா, நீ எனக்கு செக்ரட்டரியா இல்ல அவனுக்கா? இங்க வாடே வாடே. சந்திரன், மேயர் ஜி.கே. ராஜேந்திரன். Idiot. ஏம்மா ஆத்திரப்படுற? ஆத்திரம் இல்லப்பா, வெறி. நீ ஜேர்னலிஸ்ட் அம்மா. அதனாலதான் அவனை இவ்வளவு நாளா பேராவால் எதிர்த்த. இப்ப கத்தியால் எதுக்க போற? சந்தர்ப்பம் பார்த்து அவனை நான் கொலை பண்ண போறேன். சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? மீட்டிங் ஆனதும் vote of thanks படிக்கணும். யாராவது கேள்வி கேட்ட என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கா? எல்லாமே மறந்து போச்சுங்க. முதல்ல இருந்து எதை சொரிஞ்சா என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. மறுபடி தலையை சொரிஞ்சா எஸ், மூக்கு சொரிஞ்சா நோ, கழுத்து சொரிஞ்சா நோ கமெண்ட்ஸ். மூணையும் சொரிஞ்சீங்கன்னா எனக்கு என்ன சொரி சிறுங்கன்னு நினைச்சியா? சொன்னதை செய். இருங்க இருங்க, அங்கே இருங்க. ஏதாவது தப்பு நடந்து நான் கண்ணா பின்னான்னு வளர்ட்டா. பாலிடிக்ஸ்க்கு அதான் தேவை. எதுவும் வளரலாம். இன்னும் சொல்லணும்னா நீ வளரணும். அப்பதான் உன்னை மேயர் நம்புவாங்க. உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜோக்கு. உங்களை நாளைக்கு பாப்பாரு. போங்க போங்க. அதிகமா வளரணும் மினிஸ்டர் நினைச்சுவாங்களோ. மென்டல் நினைச்சுக்குவாங்க. வாடா மாடையா. ஆட்டுக்கிட்டே நட. என் இனிய நண்பர்கள் வணக்கம். டியர் மெம்பர்ஸ், இன்னும் சிறிது நேரத்தில் கார்ப்பரேட்டர்ஸ் மீட்டிங் தொடங்க இருக்கிறது. கடந்த மாதம் நடைமுறைப்படுத்திய திட்டங்களை பற்றியும் வருகின்ற மாதம் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை பற்றியும் மேயர் அவர்களை யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். மேயர் சார், மேயர் சார், மதிய உணவுல ஒரே கல்லா இருக்கு, கவனிக்கணும்னு போன மாசம் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். ஆனா விஷயம் இன்னும் அப்படியே இருக்கு. மதிய உணவுல கல்லு அப்படியே தான் இருக்கணுமா? எஸ். எஸ்ஸா? பொறுப்பில்லாத பதில். மேயர் சீட்ல உட்கார்ந்துட்டு எஸ்ன்னு எப்படி சொல்றீங்க? தலை சொரிஞ்சா எஸ் தான் சொல்லணும். இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஆர் யூ நாட் அஷேம்ட்? நோ. நோ நோன்னு சொன்னா? நோ என்று. நோனா NO. நோ. விக்டோரியா ஹோட்டல் எதிரில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கடைக்காரங்களை மிரட்டி காலி செய்ய வச்சது உங்க ஆளுங்க தான் பார்த்தவங்க சொன்னாங்க. இதுக்கு பதில் சே எஸ் ஆர் நோ. ரெண்டும் சொல்ல மாட்டேன். நோ கமெண்ட்ஸ். கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது மிஸ்டர் மேயர்? அக்டோபர் 29. அக்டோபர் 29. அதுக்கப்புறம் 30 வரும். உட்காரியா? அது இல்லங்க, உட்காரியா. Now, the mayor will thank the corporation members. துர்கா, என்னம்மா பண்ற? என்ன விடுப்பா. உனக்கு பைத்தியமா? ஜெயில போட்டுருமா? இந்த முட்டாள் மேயர்கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. மிஸ்டர் வெங்கட்ராமன், அந்த பேப்பர் எடுத்து மேயர் கிட்ட கொடுங்க. தேங்க்ஸ் டாடி. அதான் ஆடு. என்ன மடியில தானே? நீ தானே ஒயர் ஆமா, போயா. ரொம்ப தேங்க்ஸ். சமயத்துல வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. துர்கா, சாயங்காலம் துர்கா, அந்த ஒயர் அப்படி போடு. ஆமா, போலாம். வச்சு போயா.
சாயங்காலம் துர்காவா? அப்ப காலைல என்ன பேரு? வா கொஞ்சம் இரு. வீணா எங்கே உட்காரு. உள்ள வந்தா நுண்ணிச்சு எழுதுருவா. டைமண்ட்ஸோட வர நம்ம டைமண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. டாடி பேபி பேபி மேயர் சார். எஸ். ஜிகேக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. ஓவர் ஆக்டிங் வேண்டாம். ரஃபா பேசு. ரஃபா. பாய் பாய். ஒரு முட்டை கூட. இன்னும் போதுமா? யாரு? ஜானகி வரா. ஓடி போயிடலாமா? பைய கேளு. நீங்களா? பைய கேளு. பாய் எங்க எங்க வச்ச பை எங்க வச்ச? பையா? புலித்தோல் பேக். புலித்தோல் பேக் எங்கிட்ட எப்ப கொடுத்தீங்க? முந்தா நாள். முந்தா நாள் நீங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. டாடி டாடி, முந்தா நாள் நீ கதை சொன்னப்போ. பேபி நீ போய் விளையாடுமா. பாருங்கம்மா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக். போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கோவப்படாதீங்க. ஒருவேளை பெட்ரூம்ல வச்சிருக்கலாம். நான் போய் பாக்குறேன். இல்ல, அது ஒண்ணுதான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு. தயவு செஞ்சு அந்த அறைக்குள்ள போகாத. ஐ அம் சாரி. மேயர் சார், நீங்களே போய் பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடு. போ, நான் வெளியே இருக்கேன். ஒண்ணும் இல்ல. போ, சாக்கரத்தை ஏத்தி போய் தேடு. போ. என்ன சார் தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல. பாத்துட்டேன், எங்கேயும் காணும். நான் என்ன பண்ணும்? டாடி டாடி, நீ மாறி போயிட்டேன்னா சங்கர் நம்ப மாட்டேங்கிறான். சங்கரா? ஐயோ, நம்ம பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாட்ச்மேனா? என்னங்க நீங்க எதிரிலே பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு? எதிரியா? ஓ, சங்கரா சங்கரா, மை சன். ஓ, யோர் சன். 10th பப்ளிக் எக்ஸாம் வருது, நல்லா படிச்சிட்டியா? என்ன எப்படி கண்டுபிடிச்சா? புறப்படலாமா? டெய்லி டியூஷனுக்கு போறியா? நல்லா படிக்கணும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். என்ன தேங்க்யூ சொல்றது இல்லையா? டாடி தேங்க்யூ. வெரி குட். என்னங்க, நான் உங்களை வேற ஒண்ணு கேட்கலைங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி பிள்ளைங்களோட வந்து இருங்க பிளீஸ். மேயர் சார், போலாமா? நான் புறப்படணும். என்னம்மா? கிருபாகர் விரல் நசுக்கிடுச்சு. குரங்காட்டம் ஏதாவது செய்துகிட்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இனிமே உன் கழுத்துக்கு எந்த ட்ரபிள் இல்லம்மா. தினம் ரைட் ஷோல்டர் மேல இப்படி, லெஃப்ட் ஷோல்டர் மேல இப்படி, மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணு, நார்மல் ஆயிடும். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். ஹலோ மேயர் சார். ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேண்டாம், இந்த கையை பிடிச்சிங்க. என்னாச்சு? கார் டோர் பட்டு விரல் நசுங்கி போச்சு. அடடே. ஏய் சாவித்ரி, மேயர் வந்திருக்காரு. அப்படியா?
வணக்கம் சார். உங்க மகன் சௌக்கியமா? என்ன எலெக்ஷன்ல நிக்க போறியா? உங்க புருஷன் சௌக்கியமா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாப்பா. சீக்கிரம் ஆயிடும். மிஸ்டர் பிஏ. சாரி சார். இந்த ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. அம்மா, உங்க உடம்பு எப்படி இருக்குமா? நோய் முத்தி போச்சுன்னாங்க. நாளை எண்ணி படுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆன 2ஆம் வருஷம் புருஷனை பறி கொடுத்தேன். இருந்த ஒரே ஒரு புள்ளைய பார்த்துக்கிட்டு எவ்வளவு நாளா வாழ்ந்தேன். இப்ப அந்த புள்ளையும் என்ன தனியா விட்டுட்டு செத்து போயிட்டா. நான் இருக்கும்போது மகன் இல்லைங்கிற கவலை எதுக்கு உங்களுக்கு? சரி, டாக்டர் இப்ப என்ன சொல்றாரு? ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும் சார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. கிருபாகர், 20,000 ரூபாய்க்கு செக் எழுதி உங்களுக்கு கூட. 20,000? உங்க அப்பா சொத்தை நினைச்சிய? என் சொத்துல இருந்து எனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன்ல, அந்த அக்கௌண்ட்ல எழுதிட்டு கொடு. சரி சார். நல்ல 4 சைபர் போர்டு. மேயர் நோயாளிகளுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாரு. நீங்களும் போய் கேளுங்க. மேயர் எல்லாருக்கும் பணம் கொடுக்கறாரு. போய் கேளுங்க. மேயர் பணம் கொடுக்கறாரு. போங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன கிருபாகர், ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்துலாமா? சொன்னாங்களா? பஞ்ச பஞ்ச மறுபடியும் வந்துட்டேன். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். அன்னைக்கு என் மேல நீ விழுந்தீங்களா, இன்னைக்கு உங்க மேல நான் விழுந்துட்டேன். இதே பெட்டரா இருக்கு. இனிமே எப்போ விழுந்தாலும் உங்க மேலதான் விழுந்தோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறியா? நான் அப்புறம் உங்களை பாக்குறேன். அதெல்லாம் ஒன்னா இல்ல டாக்டர், விடுங்க. அதெல்லாம் பண்ணுகிறேன். பை பை. என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? உன் துணிச்சலை பாராட்டி நல்ல பரிசு கொடுக்கத்தான். மேயரை கத்தியால குத்த பாக்குறியா? அத நான் பாக்கலன்னு நினைச்சிட்டேன்ல. டேய், பாப்பா குறுக்கு வழியில போறா. நம்ம பரிசா கால கைய உடைச்சு ஸ்டோர் ரூம்ல போட்டுடுங்க. பாரு மிஸ்டர் கிருபாகர், ஜி.கே. ராஜு நகர் காலனில திருட்டுத்தனமா பெட்ரோல் எப்படி எடுக்கிறாங்கன்னு போட்டோவை நானே அழகா எடுத்துட்டேன். இப்ப அது பத்திரமா எங்க அப்பா கையில இருக்கு. இன்னும் 1/2 hourல நான் போலன்னு வச்சுக்க, அது போலீஸ் கையில இருக்கும். அப்புறம் உன் காலம் கையும் தான் முடியும். அப்படியே? டேய், இவ வீட்டுக்கு போய் அந்த போட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் கொளுத்திட்டு இவளையே இவ அப்பனையும் எங்கேயாவது கொண்டு போய் தீர்த்துடுங்க.
யார் பாரு? என்னமா எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்னு நினைச்சேன்.